அனைவருக்கும் புதுச்சேரி அரசின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் நித்யா. நான் சுற்றுச்சூழல் தகவல், விழிப்புணர்வு, திறன்மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் திட்ட அலுவலராக பணிபுரிகிறேன். சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை மிஷன் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள், அடாப்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ற கருப்பொருளின் ஒரு பகுதியான சிறுதானிய உணவு, உள்நாட்டு மூலிகைகள் மற்றும் மருத்துவ தாவரங்களை ஊட்டச்சத்துக்காக பயன்படுத்துங்கள் என்பதை பற்றி நான் பேசப்போகிறேன். முதலில் சிறுதானிய உணவை ஊட்டச்சத்துக்காக பயன்படுத்துங்கள் என்பதை பற்றி பார்ப்போம். உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். அன்றைக்கு அவர்கள் உண்ட ஊட்டச்சத்து மிக்க உணவுதான் இன்றைக்கும் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமாக விளங்குகிறது. இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறையினர் மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு காரணம் மாறிவரும் உணவு பழக்கம்தான். இன்றைக்கு துரித உணவு கலாச்சாரமாகிவிட்டது. இதுவே நோய்களுக்கு ஆதாரமாக மாறிவிட்டது. இதிலிருந்து நம் உடலை பாதுகாக்க மீண்டும் முற்காலத்து உணவு முறைக்கு நாம் மாற வேண்டும் என்கின்றனர் உணவியல் நிபுணர்கள். கம்பு, சோளம், வரகு, சாமை, கேழ்வரகு போன்றவை சிறுதானியங்கள். கிராமங்களில் இன்றைக்கு சிறுதானியங்களை சமைத்து சாப்பிடுபவர்கள் இருக்கின்றனர். அதனால்தான் அவர்களுக்கு நீரிழிவு, உடல் பருமன், இதய நோய் போன்றவை ஏற்படுவதில்லை. கம்பில் புரதம், சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் உயிர்ச்சத்துகளும் உள்ளன. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கும். இது தாய்மார்களுக்கும் பால் உற்பத்தியை பெருக்கும், உடல் வலிமையை அதிகமாக்கும். சோளத்தில் உடலுக்கு அவசியமான புரதம், இரும்பு, கால்சியம் சத்துக்கள் அடங்கியுள்ளன. சோள உணவுகள் உடலுக்கு உறுதியை அளிக்கும், உடல் பருமனை குறைக்கும், வயிற்றுப்புண்ணை ஆற்றும். வரகில் புரதம், இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்து உள்ளது. இது உடல் எடையை குறைக்கக்கூடியது. மாதவிடாய் கோளாறு கொண்ட பெண்கள் வரகை சமைத்து சாப்பிடுவது நல்லது. தானியங்களில் அதிக சத்துமிக்க தானியம் கேழ்வரகு, ராகி என்றும் இதனை அழைக்கின்றனர். இதில் புரதம், தாது, உப்பு, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து மற்றும் உயிர்ச்சத்துகளும் இருக்கின்றன. இது உடலில் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்கும். சம்பா பசியை ஊக்குவிக்கும். இது மருத்துவ குணம் நிறைந்தவை. கோதுமையில் புரதம், சர்க்கரை, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், இரும்பு, கரோட்டின் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாகும். இவ்வாறு உடலுக்கு எண்ணற்ற நலம் தரும் சிறுதானிய உணவுகளை உண்டு நலம் பெறுவோம். அடுத்து நாம் பார்க்கப் போகும் தலைப்பு மூலிகைகள் மற்றும் மருத்துவ தாவரங்களை ஊட்டச்சத்துக்காக பயன்படுத்துங்கள் என்பதை பற்றி பார்ப்போம். தாவரங்கள் மனித குலத்திற்கு இயற்கையின் அழகிய பரிசு. உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளான காற்று, உணவு, உடைகள், தங்குமிடம் ஆகியவற்றை தாவரங்கள் நமக்கு வழங்குகின்றன. தாவரங்கள் இல்லாமல் நாம் பூமியில் வாழ முடியாது. மரங்கள் மருந்து, காகிதம், எண்ணெய்கள் போன்றவற்றை நமது அன்றாட தேவைகளுக்கு தாவரங்களிலிருந்து பெறுகிறோம். அது மட்டும் அல்லாமல் மூலிகைகள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் சாப்பிடுவதன் மூலம் மனிதர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கும் என்று பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மூலிகை ஊட்டச்சத்து மருந்துகள் என்பது தாவரங்களின் வேர்கள், விதைகள், பழங்கள் அல்லது பூக்களிலிருந்து பெறப்பட்ட உணவுகள் ஆகும். அவை நம் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. அது மட்டும் அல்லாமல் கடுமையான மற்றும் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடுகின்றன. அவை குறுகிய தாவரங்கள், பச்சை மற்றும் மென்மையான தண்டுகள் கொண்டவை. மற்ற தாவரங்களுடன் ஒப்பிடும்போது இந்த தாவரங்கள் மிக குறைவான கிளைகளை கொண்டவை. புல், புதினா மற்றும் கோதுமை ஆகியவை மூலிகைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள். மூலிகைகளை பானைகள், தோட்டங்கள் அல்லது வீட்டிற்குள் கூட எளிதாக வளர்க்கப்படுகின்றன. மூலிகைகள் மற்றும் மருத்துவ தாவரங்களில் நிறைய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. அவை பல்வேறு நோய்களுக்கு உதவுகின்றன. அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், வலி நிவாரணம் அளிக்கவும், செரிமான அமைப்பை மேம்படுத்தவும் உதவுகிறது.
அவை நமது நல்வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கின்றன, ஏனெனில் மூலிகைகள் மற்றும் மருத்துவ தாவரங்களில் நமக்கு போதுமான ஊட்டச்சத்து நன்மைகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிடைக்கின்றன. எனவே நாம் அனைவரும் நிலையான உணவு முறையை பின்பற்றுவோம் என்று உறுதியெடுப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை. நன்றி, வணக்கம்.